ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் பேக் டு அவர் சேனல். ஓகே, இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் எந்த பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இன்றைக்கி ஒரு ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இது என்னென்னா, இது சாம்சங் பிராண்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய A04 ஃபோன் சொல்லக்கூடிய இந்த ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ தான் நாங்கள் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்களோட யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி ஓன் ஆப்ஷனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போட்டு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டராஸில் இருந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடை பற்றி நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துக்கிறேன். இப்போ இது பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபோனோட பாக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து மேலுக்கு பார்த்தீங்கன்னா கேலக்ஸி A04 ஃபோனு மேலுக்கு அதோட பேரை போட்டிக்கிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா சைடில் கேலக்ஸி A04 ஃபோன்ட்டு கொஞ்சம் தடிச்ச இடத்துல போட்டிக்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் பின் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட இமி நம்பர் அண்ட் அதோட ஃபோன் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் தந்திக்கிறாங்க. அண்ட் அதோட ஃபோனோட மாடல் நம்பர் அண்ட் ஃபோன் எத்தனை ஜிபி ரேம், ஃபோன் மாடல் என்ன, அதெல்லாம் இதில் தந்திக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் தந்திக்கிற பாக்ஸை பொலித்தீன் கவரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஓகே, பார்த்திங்கன்னா இதுதான் பொலித்தீன் கவரை இதனால் வெட்டிட்டு, ஓகே இப்படி தான் வெட்டிட்டு இதை ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட யூடியூப் சேனலோட இதுதான் ஃபஸ்ட் ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ இதுதான். ஸோ மறக்காமல் லைக் போடுங்க, வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 மூலையை இப்படி கத்தியால் இப்படி வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொலித்தீனை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ஃபோன் எப்படி என்ன தந்திக்கிறாங்கன்ட்டு நாங்கள் பார்ப்போம். ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணால் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த பாக்ஸ் டைக்கிட்ட இதை கலட்டி அப்படியே வைப்போம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபோன் இப்படி வந்திக்கிறாண்டு சாம்சங் கேலக்ஸி A04 ஃபோனு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விளங்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து மேலுக்கு வந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தங்கிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் இப்படி தங்கிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சைடில் கேலக்ஸி A04 ஃபோனு அடிச்சிக்கிறாங்க. அண்ட் வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா. ஓகே, அதனால் நாங்கள் இப்போ ஃபோன் உள்ளுக்கு என்னென்ன கெஜெட்ஸ் இதை கொடுத்திக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃபோன் அப்படி எடுத்து லாஸ்ட்டுக்கு ஃபோனை பார்ப்போம் இந்த என்னென்ன தந்திக்கிறாங்கன்னு. ஃபோனை ஆன் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் பாக்ஸில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன தந்திக்கிறாங்க, என்ன சார்ஜர் தந்திக்கிறாங்க, ஹெட்செட் தந்திக்கிறாங்க, என்னென்ன தந்திக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டுக்கு அந்த ஃபோனை ஓரமாக்கி வச்சு உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபோன் தந்திக்கிற ஃபோனை மேலுக்கு வச்சு தந்திக்கிற ஒரு கார்ட்போர்டு ஒன்று தந்திக்கிறாங்க. அதில் என்னென்ன தந்திக்கிறாங்கன்ட்டு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் முதல்ல ஓப்பன் பண்ணுவோம். அதில் என்னென்ன தந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, இதனால தான் இப்படி தான் அதை ஓப்பன் பண்ணுறது. ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் ஒரு மேனுவல் கார்டும் தந்திக்கிறாங்க. அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கைடன்ஸ் புக் கொண்டு தந்திக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2 லாங்குவேஜில் தந்திக்கிறாங்க. ஒன்று அரப் லாங்குவேஜ்லேயும், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் தந்திக்கிறாங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ உங்களுக்கு இதில் ஃபோனில் என்ன சரி உங்களுக்கு பிரச்சனைகள் வந்தால் இதில் வாசித்து பார்த்து உங்களுக்கு செய்யக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ இதை ஓரமாக்கி வச்சுட்டு அடுத்தது அந்த கார்டில் என்ன தந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ இதை ஓரமாக்கி வைப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் இமி நம்பர்ஸ் 3 தந்திக்கிறாங்க.
இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஃபார்மில் தந்திக்கிறாங்க, இனி நம்பர்ஸ் தந்திக்கிறாங்க. ஓகே, அடுத்து இந்த பாக்ஸில் என்ன தந்திக்கிறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஒரு 2 பின் சார்ஜர் ஒன்று தந்திக்கிறாங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சார்ஜர் ஒன்று. இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட ஒரிஜினல் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் இந்த சார்ஜர். அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து டைப் சி டேட்டா கேபிள் ஒன்று தந்திக்கிறாங்க. இதுவும் இந்த ஃபோன் பாக்ஸ்லேயே வர ஒரிஜினல் கேபிள் ஒன்று தான். இது டைப் சி கேபிள் தான். ஓகே, இதே ஓரமாக வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் எப்படி இருக்குன்னு நாங்கள் நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் ஓரமாக்கி வச்சுட்டு அண்ட் நாங்கள் இப்போ ஃபோனை எப்படி ஃபோனில் என்ன ஃபீச்சர்ஸ் தந்திக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் ஃபோனை பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்துக்கிற ஒரு கவர் ஒன்றில், ஒரு பொலித்தீன் கவர் ஒன்றில் இதாகி தந்திக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி A04 அடித்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி டிஸ்பிளேண்டு ஒரு ஆப்ஷன் தந்திக்கிறாங்க. அண்ட் டுவல் கேமராண்டு ஒரு சந்திக்கிறாங்க. அண்ட் பேட்ரிண்டு ஒரு இது ஒன்று சந்திக்கிறாங்க. ஓகே, இப்படி தான் இதில் கவரில் போட்டிக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் அந்த கவர்லேருந்து ஃபோனை வெளியெடுப்போம். ஓகே, வெளியெடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃபோன் இருக்குது. ஸோ டெம்பர்ட் ஒன்றும் அடிக்கலாமல் இப்படி தான் ஃபோன் பிராண்டடாக இருக்குது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோனோட பின்னால் பார்த்தீங்கன்னா ஷைனிங் அண்ட் மேட் ஃபினிஷிங்கில் இந்த ஃபோனோட பேக் சைடை தந்திக்கிறாங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஃபோனில் அடுத்து ஓகே வலது சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் பட்டன் உண்டு, வால்யூம் கண்ட்ரோல் பட்டன் சந்திக்கிறாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் டைப் சி போர்ட் உண்டு, அண்ட் ஹெட்செட் அடிக்கிறதுக்கு ஒரு போர்ட் ஒன்று தந்திக்கிறாங்க. அண்ட் இடது சைடில் பார்த்தீங்கன்னா டுவல் சிம் போடுறதுக்கு ஒரு கேஸ் உண்டு, அண்ட் SD கார்டு போடுறதுக்கு ஒரு கேஸ் ஒன்று தந்திக்கிறாங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்து ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் ஒன் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒன் ஆகியாச்சு. அண்ட் ஃபோன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ரீஸ்டார்டிங் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இது வந்து டபுள் டேப் பண்ணினா ஃபோன் வந்து ஒன்றாகக்கூடிய ஒரு ஆப்ஷனையும் கொடுத்திக்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோன் இஸ் ரீஸ்டார்டிங்னு ஒரு இது ஒன்று காட்டுது. அது வந்து ஃபோனை ஃபஸ்ட் டைம் ஆன் பண்ணினதால் அது வந்து ஃபோன் ரீஸ்டார்டிங் ஆகுது. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர். அண்ட் இந்த ஃபோனோட ரேம் பார்த்தீங்கன்னா 4GB 64GB ஃபோன் மெமரியும் தான் இந்த ஃபோன் வந்து இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 128 இருக்குது, அண்ட் 32 இருக்குது. இது மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா 464 தான் எடுத்தேன். அண்ட் இதோட பேட்ரி எம்ஏஹெச் எத்தனைண்டா 5000 mAh தான் இதோட பேட்ரி எம்ஏஹெச். ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்ரி சேவிங் தரக்கூடிய ஒரு ஃபோனை தான் இது இருக்குது. அண்ட் இதோட கேமரா குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலும். ஏன்னாண்டா ஃபோன் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் கேமரா குவாலிட்டியும் எங்களுக்கு தந்திக்கிறாங்க. ஓகே, அண்ட் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அதன் மூலமாக வாங்க. ஏன்னாண்டா அதன் மூலமாக வாங்குறதால அவங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. உங்களுக்கும் வேண்டிய ஒரு கலரில் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 5 கலர்ஸில் இந்த ஃபோன் வந்து தந்திக்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தான் எடுத்தேன். அண்ட் இதில் க்ரே கலர், பிங்க் கலர், அண்ட் பிளாக் கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி 5 கலர்ஸில் இந்த ஃபோனை லான்ச் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃபோனை தான் இது இருக்குது. ஓகே, நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை வந்து சம்திங் 31,000 ரூபாய்க்கு தான் இந்த ஃபோனை வந்து நான் வந்து கொலம்பில் பர்ச்சேஸ் பண்ணினேன். ஓகே, இவ்வளோ தான் இந்த ஃபோனில் செல்லக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, நீங்கள் இந்த ஃபோன் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துப்பீங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுங்களா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி அதன் மூலமாக போய்ட்டு வாங்க. ஏன்னா அதன் மூலமாக வாங்குறதால உங்களுக்கு ஒரு ஆஃபர் கிடைக்கக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களோட யூடியூப் சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாண்டா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஓகே, வீடியோ எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.